என்ன இதை காமிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஆமா, ஊரோட அம்மனமான்னு ஓடுனா நம்மளும் அம்மனமான்னு தான் ஓடணும். அது மாதிரிதான் என்ன அப்படின்னா, ஊரோட விவசாயம் எப்படி பண்றாங்களோ அப்படிதான் நம்மளும் பண்ணணும். நம்ம வேற மாதிரி விவசாயம் பண்ண போறோம், இயற்கை விவசாயம் பண்ண போறோம்னா நிறைய பிரச்சனைகள் வரும். இது பாத்தீங்கன்னா, இது என்னோட பட்டா இடம். யாரோ ஒரு புண்ணியவன் போலீஸ்க்கு போன் அடிச்சு இயற்கையாளன் தவம் பெரிய கால்வாயவே மூடுறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. 6 போலீஸ் வந்துட்டாங்க, தலையாரி வந்துட்டாங்க. வந்து பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. இங்க வந்து நீங்க கால்வாயவே மூடுறீங்களாமே அப்படின்னு பெரிய பிரச்சனை. அப்புறம் எல்லாரும் வந்து இது பார்த்துட்டு இது பட்டா இடம், அதனால நீங்க கால்வாயை மூடிக்கங்க, இது கால்வாயே கிடையாது. இது என்னன்னா, இந்த ரோடு போடுறதுக்காக இந்த மண்ணை அள்ளுனாங்க. அப்ப கூட எங்க அப்பா சண்டை போட்டாரு, விவசாய நிலத்தை தோண்டாதீங்க, உங்களுக்கு ரோடு போடுறதுக்கு தான் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, பணம் தர்றாங்களே, வேற எங்கேயாவது இருந்து மண்ணை கொண்டு வந்து போடுங்கன்னு. ஆனா இந்த ரோடு போட்டவங்க இதை அள்ளி, இந்த மண்ணை அள்ளி இங்க போட்டதுனால இது தாவாயிடுச்சு. இது கால்வாய் இல்ல. சரி வாங்க, இங்கதான் கால்வாய் இருக்கு. இந்த கால்வாய் என்ன பண்ணணும், கடைசி வேற போகணும்ல, வாங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் இங்கெல்லாம் கால்வாய் கிடையாது, இதை மூடிட்டாங்க. இன்னும் போனோம்னா அந்த சைடெல்லாம் கால்வாயே இருக்காது. வாங்க அதையும் போய் பார்த்துடலாம். இதுக்கப்புறம் கால்வாயை காணோம். இதுக்கப்புறம் எங்க கால்வா? இங்க இல்ல. இவங்கெல்லாம் மூடுறப்ப சும்மா இருந்துட்டு, நான் மூடுறப்ப மட்டும் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு புண்ணியவான், இயற்கையாளன் தவம் கால்வாயை மூடுறாருன்னு. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய சிக்கலுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பண்ணைக்குட்டை வேலையெல்லாம் முடிச்சிருக்கோம்.